எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்துகிட்டு இருக்கேன். ஐ லவ் திருவாரூர். இன்றைக்கி டே 177. இப்போ நைட்டு அரௌண்டு 10 o'clock ஆகுது. இப்போ ஊர்லேருந்து சென்னைக்கு கிளம்புறேன். என்னென்னா நம்ம பைக்கையும் ப்ளஸ் கொஞ்சம் திங்ஸையும் அங்கே வச்சுட்டு வந்ததுனால அதையும் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டுருக்கேன். அப்புறம் அது இல்லாமல் நம்ம ஷாப்புக்கும் கொஞ்சம் பர்ச்சேஸும் போடுவோம் அப்படின்ட்டு அதையும் முடிச்சுட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பியிருக்கேன். அடுத்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு ரீச் ஆனேன். சும்மா ஒரு வீடியோ எடுக்கிறேன். இப்போ எங்கள் ஊரில் எப்படின்னா இங்கே பின்னாடி ஒரு ரவுண்ட் அபவுட் தெரியுதுல்ல, அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சில பஸ்ஸு ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க, ஒரு சில பஸ்ஸு வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துட்டு என்ட்ரு ஆகும். அது இந்த சைடு பேக் கேமரா காமிக்கிறேன். இந்த சைடு இப்படியே போயிட்டு ரைட் சைடில் தான் ரயில்வே ஜங்ஷன் வரும். அதான் போயிட்டுருக்கிறேன். இப்போ தான் பஸ்ஸை விட்டு இறங்கி. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி வீடியோ இதான் ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்துகிட்ருக்கேன். திருவாரூர் ஜங்ஷனு என்ட்ரு ஆகியாச்சு. இதுதான் என்ட்ரன்ஸ். இதே இந்த சைடு போனோன்னா ஓல்டு பஸ் ஸ்டாண்டு, அப்புறம் கடத்தருன்னு சொல்லுவாங்க, அது வந்துடும். இதுக்குள்ளே போகணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வந்துட்டு ரெனோவேஷன்லாம் பண்ணி முடித்தாங்க. அதில் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். பேக் சைடில் நிறையா வீடியோஸ் வந்திருக்கோம், இருந்தாலும் நம்மளும் காமிப்போம். ட்ரெயின் போர்டு அண்ட் அப்படியே ஐ லவ் திருவாரூர் அப்படியே வச்சுட்டு வந்துடுச்சா. நல்லா அப்போ ரெனோவேஷன்லாம் கம்ப்ளீட் ஆகிட்டு சூப்பராக நிற்கிது. ஒரு ட்ரெயின் டிபார்ச்சருக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கு. இதுதான் நம்ம என்ட்ரன்ஸு. நம்மளோட ட்ரெயின் இந்த ட்ரெயினுக்கு அப்புறமா வரும், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியது தான். இப்போ அன்ரிசர்வ்டில் தான் வந்து டிக்கெட்டு புக் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி என்ன இடத்துல ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்குது. ஹோப்ஃபுல்லி மேலே ஏறி படுக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். கூட்டமே இருக்காதுன்னு நினச்சோன்னா நல்லா கூட்டம் தான் இருக்குது எல்லாருக்கும். ஸோ சிட்டிங்க்கு பிளேஸ் கிடச்சிருச்சு, உட்காந்துட்டுருக்கேன். இப்போ சென்னை ரீச் ஆகியாச்சு. இப்போ டைம் 6:30 ஆகுது. இப்போ பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நம்ம ஏரியாவுக்கு போகிறதுக்காக. ரீச் ஆகியாச்சு. ரூமுக்கு நியர்பையும் வந்தாச்சு. போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே போய் பைக்கை பார்ப்போம். ஒரு 9 o'clock 10 o'clock போல் போய்